அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மன வலிமையை தரக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுடைய ஒரு எளிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆஞ்சநேய பெருமான் பொதுவாக வெற்றியை கொடுக்க வல்லவர். அதைவிட முக்கியமாக மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்க வல்லவர். நம்ம எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை துணிவோடு நம்ம எதிர்த்து போராடினால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதுக்கு மிக முக்கியமானது நம்மளுடைய மன தைரியமும் மன வலிமையும் தான். மன வலிமை அதிகமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நிச்சயமாக நம்மளால் எதிர்த்து போராட முடியும். அந்த மன வலிமைக்காக நம்ம ஆஞ்சநேய பெருமானை வெற்றிக்காக நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு சரியான வழியை காட்ட வல்லவர். அதனால முழு நம்பிக்கையோட தினமும் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்க. ராமரை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய அனுக்கிரகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆஞ்சநேய பெருமானை வழிபடுறது புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதிலும் குறிப்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா சனிக்கிழமை அன்று. அதனால தான் சனிக்கிழமையில் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தடைகளும் நீங்கி வெற்றிகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேய பெருமானை தொடர்ந்து நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கோவிலுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்து நீங்கள் மனதார நினைத்து ஒரு ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு 108 முறை சொன்னால் கூட போதும். கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு செல்லும்போது ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே பிடித்தமான மாலை அப்படின்னா துளசி மாலை. துளசி மாலை வாங்கி கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையிலையுமே நீங்கள் சாத்திட்டு வரலாம். உங்களுடைய வேண்டுதலை வைத்துட்டு ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 9 வாரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சென்று கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். மாலை போட முடிந்தவர்கள் நீங்களே வெற்றிலையை நல்லா கோர்த்து அதையும் நீங்கள் சனிக்கிழமையில் சாட்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிச்சயமாக அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கி வெற்றியை கொடுக்க வல்லவர். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஸ்லோகத்தை தினமும் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 9 முறையாவது சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாளில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அவர் நடத்தி கொடுப்பார். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். நான் இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். ஸ்லோகத்தை காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக அமையும். அதனால் காலையில் சொல்கிறது ரொம்ப நல்லது. காலையில் சொல்ல முடியாதவர்கள் நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது கூட ஆஞ்சநேய பெருமானை நினைத்து இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வேண்டுதலையும் வைங்க. கண்டிப்பாக அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார்.